அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் ஓல்டு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பயுமே ப்ளவுஸை டபுள் ஃபோல்டு போடணும். டபுள் ஃபோல்டு போட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, ப்ளவுஸோட கீழே நம்மளுக்கு ஈவனாக இருக்காது அந்த மெட்டீரியல், அதை ட்ரிம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு லைன் போடுறோம். நான் இங்கே 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம கொடுத்துருக்க ப்ளவுஸை விட அவங்க ஹைட்டு இறக்கம் வைக்க சொல்லியிருக்காங்க 1/2 இன்ச்சு. அதனால் நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸை மடித்து தைக்கிறதுக்காக நான் 1 இன்ச் தான் எப்பயுமே விடுவேன். நம்ம லைனிங் ப்ளவுஸுன்றதுனால 1 இன்ச் விடலாம். லைனிங் இல்லாத ப்ளவுஸ், நம்ம நார்மல் காட்டன் ப்ளவுஸ் அப்படின்றப்போ நம்ம 1.5 இன்ச் விடணும். இப்போ ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 2 பக்கம் ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் கழுத்து மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்து நான் அப்படியே மார்க் பண்ணுறேன், இருக்க அளவு தைக்கிறதுக்கான அளவு விடாமல். ஏன்னா இங்கே கழுத்தும் இறக்கம் கேட்டிருந்தாங்க, அதனால் அப்படியே மார்க் பண்ணுறேன். அடுத்து ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறேன். அப்படியே கீழே வேஸ்ட் லைன் மார்க் பண்ணுறேன். அடுத்து மேலே கழுத்து எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்து மார்க் பண்ணுங்கள். கழுத்தும் மார்க் பண்ணணும், அதேமாரி அந்த சைடு ஆர்ம் ஹோலுக்கும் மார்க் பண்ணணும். நம்ம எப்பயுமே அந்த கரெக்டான தையல் அளவில் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ நான் கழுத்து மார்க் பண்ணுறேன் பாருங்கள், அந்த எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கான அளவையும் சேர்த்து தான் மார்க் பண்ணுறேன். இப்போ ஷோல்ட்ரு ஸ்ட்ராப் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் மார்க் பண்ணியிருக்கோம், அதே அளவுக்கு தையலோடு சேர்த்து மார்க் பண்ணணும். ஆர்ம் ஹோலுக்கு இப்போ நான் அப்படியே தையல் இல்லாத அளவை மார்க் பண்ணுறேன் பாருங்கள். மார்க் பண்ணிவிட்டு அடுத்து நான் தையலுக்கான அளவும் சேர்த்து உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த தையல் இல்லாத அளவு எதுக்கு காட்டுறேன் அப்படின்னா, நம்ம ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸில் இருக்க ஆர்ம் ஹோலும் நம்மளோட ஆர்ம் ஹோலும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்காக தான் நான் இந்த லைன் போட்டிருக்கேன். இப்போ போடுறேன் பாருங்கள். இந்த லைன் நம்ம தையலுக்கான அளவு, இதில் தான் நம்ம தையல் அளவு கொடுக்க போகிறோம். யூநெக் வைக்கிறீங்க அப்படின்னா எப்பயுமே இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் கர்வோட அந்த கர்வியர் டிப்பில் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா, கர்வ் வரைஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான யூநெக் கிடைக்கும். ஆர்ம் ஹோல் கர்வ் வரைகிறதுக்கு அந்த மிட் பாயிண்ட்லேருந்து தான் அந்த கர்வ் வரணும் பாருங்கள். மிட் பாயிண்ட்லேருந்து கர்வ் வரும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு மெஷர் பண்ணி பார்க்குறேன். எதில் மெஷர் பண்ணுறேன் பாருங்கள், நம்மளோட ரெடி அளவில் தான் நான் மெஷர் பண்ணுறேன். நம்ம ரெடி அளவில் மெஷர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு தெரியும். இப்போ நீங்கள் வேஸ்ட்டு கிட்ட டாட் கொடுக்கல அப்படின்னா டைரெக்டாகவே அந்த ஆர்ம் ஹோலையும் இந்த வேஸ்ட்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். 1.5 இன்ச் நான் தையலுக்கான அளவு விட்டு அப்படியே டைரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே டாட் கொடுக்க போகிறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, ஓல்டு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து 1 இன்ச்சு நம்ம அந்த டாட்டுக்கானது கொடுத்துட்டு அதிலேருந்து 1.5 இன்ச் நம்ம சைடில் பிடிக்கிறதுக்காக கொடுக்குறோம். இந்த 1 இன்ச்சு எப்படி மார்க் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ப்ளவுஸு ஸ்டார்டிங்லேயே மடித்து இங்கே அளவு எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த டைம்லேயே நம்ம அந்த டாட்டுக்கு நேராக ஒரு கோடு போட்டுடணும். அந்த டாட்டுக்கு நேராக போட்டு இந்த பக்கத்தில் 1/2 இன்ச்சு, அந்த பக்கத்தில் 1/2 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த டாட் லென்த்து எப்படி நீங்கள் மார்க் பண்ணலான்னா, 3.5 நம்ம நார்மலாக வைக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேலே இருந்து பஸ்ட் பாயிண்ட் எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணி அதுக்கும் நேராக நீங்கள் அப்படியே டாட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஷோல்டர்கிட்ட நம்ம அதே மாதிரி 1/4 இன்ச் தையலுக்கான அளவு விட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும்போது அந்த 1/4 இன்ச் விடாமல் மார்க் பண்ணிவிட்டு, இப்போ அந்த 1/4 இன்ச் நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது பாருங்கள், அந்த தையலுக்கான அளவில் தான் நான் மார்க் பண்ணுறேன். கரெக்டாக அந்த தையல்லே கட் பண்ணிவிட்டு வந்துடுங்க, தையலுக்கான அளவுலேயே. கீழே அந்த எக்ஸஸும் கட் பண்ணிவிட்டு நம்ம சைடில் கட் பண்ணும்போது எப்பயுமே கொஞ்சம் தள்ளி கட் பண்ணணும். நம்ம தையலுக்கான அளவில் கட் பண்ணும்போது கொஞ்சம் தள்ளி ஒரு ஸ்லாண்டிங்காக கட் பண்ணணும். இப்போ
இப்போ பாடி போர்ஷன் கட் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கட் பண்ணும்போது மட்டும் எப்பயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணும்போது டிப்பு அந்த கர்வுக்கு வரும்போது டிப் ஆஃப் த சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணோன்னா நம்மளுக்கு டேர்னிங் அப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், பேக் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. கீப் ஸ்மைலிங்.